கடையில கதுட்ட மாப்பிள்ள வராரு இன்னைக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். சரிங்க. சரிப்பா கறி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எதுவும் வாங்கி கொடுத்தானா? மட்டன் சிக்கன் எல்லாம் வந்திருக்கு. கறி வந்துருச்சுன்னா போய் சட்டு பொண்ணு சமைச்சிடு. அப்பதான் வந்தோடனே கிளம்புவார்ல, அவருக்கு கடை வேலை பார்க்கணும்ல. சரிங்க, அதான் அம்மா சமைச்சிட்டு இருக்கா. ஏன் அவளை சமைக்க சொல்ற? நீ பண்ண வேண்டியதானே? அதுதான் தெரியும் அவங்க வீட்டுக்கார ருசி எப்படின்னு, அதனாலதான் அவளே சமைக்க சொல்லிட்டேன். அப்படியா? சரி சரி. நீ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டாலும் உரிச்சு கொடு. எல்லாம் காலையில உரிச்சு முடிச்சு எல்லாம் வேலை ஆயிட்டு இருக்கு. என்ன வாசனையே வரலையா உங்களுக்கு? அப்படியா? ஒன்னும் தெரியலையே. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் பிள்ளைங்க கூட நேற்று ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிட்டீங்களே, தும்மிக்கிட்டே நீங்க நைட்டு. ஆமா லட்சுமி, ஒரு மாதிரி தும்மல் வந்து இருந்தது. இப்ப காலை போய் மாத்திரை வாங்கி போறோம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. நீ சமையல் கட்டிலே இருந்த, வெளியே வரவே இல்ல. அப்படியே வெளியே போய் வாக்கிங் போறப்பல மாத்திரை போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள்ள தான் இன்னைக்கு வரல, நாளைக்கு வேணா கடைக்கு போய்க்கலாம். ஆனா அதான் யோசிச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட. மாப்பிள்ள பெல் அடிக்கிறாரு, போய் கதவு தர. சரிங்க. இன்னைக்கு பொண்ணு பேன பேத்தி எல்லாம் ஊருக்கு போயிருங்களா, அவ்வளவுதான். இனிமே வீடு விரிச்சோடி தான் கிடக்கும். வாங்க மாப்பிள்ள, உள்ளார வாங்க. வரேன். உள்ளார வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, உள்ளார வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? உடம்பு பரவாயில்லைங்களா? இன்னைக்கு என்ன மாப்பிள்ள, மாத்திரை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்தாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏண்டி இப்பெல்லாம் சொன்னா மாப்பிள்ள என்ன நினைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. என்ன மாமா, அம்மா எங்கத்த? அம்மா கிச்சன்ல இருக்கா, நான் இருங்க கூப்பிடுறேன். உங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள, 2 பேருக்கு இவ்வளவு பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, சாப்பிடுங்க. போய் அம்மா கூட்டிட்டு வரேன். இதோ பொண்ணே வந்துட்டா. வாங்குங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களா, அதான் கறி எடுத்து சமைச்சிருந்தேன், அதான். சரி சரி. பிள்ளைங்களா எங்க? பிள்ளைங்களாம் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க. மாப்பிள்ள பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இந்த போய் ஃப்ரிட்ஜில் வச்சிரு. சரிம்மா, கொடு. மாப்பிள்ள கூட கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க, இந்த வரேன். மாப்பிள்ள, கடை வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. மச்சான் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போதும் மாப்பிள்ள, கடையில நிறைய பெருகிடுச்சு, அதனால முன்ன மாதிரி வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. ஏதான் மாமா இங்கேயும்? உடம்பு பரவாயில்லையா மாமா? பரவாயில்ல மாப்பிள்ள. உட்காருங்க மாமா. வீட்டுல அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. இந்தாங்க தண்ணி குடிங்க. சரி. நீ பிள்ளைங்களை கூட்டிட்டு வா போ. நல்லா போய் காப்பி எடுத்துருவாமா. சரிப்பா. அப்படியே கீழே வச்சுங்க மாப்பிள்ள, அவங்க எடுத்துக்குவாங்க. சரிங்க மாமா. இன்னைக்கு கடைக்கு போல மாமா, வரேன்னு சொல்லிருந்தீங்களா, அதனால கடைக்கு போல மாப்பிள்ள. அப்பா வாங்கப்பா. என்னப்பா தாத்தா அப்பையெல்லாம் வரல? தாத்தா கடையில இருக்காரு, அப்பையெல்லாம் வரல. சரி, எங்க பாப்பா? நான் கூட்டிட்டு வரேன்ப்பா. அப்பா. தாரா குட்டி. அப்பா என்னப்பா இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வரீங்க? உங்களை இப்பதான் பார்க்கணும்னு தோணுச்சா? கடையில வேலைமா, அதான் வர முடியல. அதுக்காக போங்கப்பா, உங்க கூட நான் டூ விட்டுட்டேன். பாவே இப்பதான் வரேன், வந்தோடனே டூ விட்டுட்டியே. ஆமா போங்கப்பா. அப்புறம் ஊருக்கு போகணுமா, அம்மா சொன்னாங்க நேத்து. ஆமாமா, அப்புறம் போறது இல்லையா? அம்மாச்சி தாத்தா வீட்டுல இருக்கலாம்னு பாக்குறியா? ஆமாப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்பா பாக்கணும்னு தோணலையா? இல்லப்பா, 10-20 நாளா இங்கே இருந்துட்டேல, இங்க இருந்து வர மனசு வர மாட்டேதுப்பா. தாரா குட்டி, அப்புறம் எப்படிமா ஸ்கூலுக்கு போறது? இங்க இருந்தே போய்க்கிறேன்ப்பா. என்னது இங்க இருந்தே போய்க்கிறியா? நேத்து தானே உன்கிட்ட படிச்சு சொன்னேன் ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. இது சரின்னு சொன்னேன். இப்போ உங்க அப்பா பார்த்தோன்னே உனக்கு வர வேணாம் தோணுதா உனக்கு? வந்தது ஏண்டி புள்ளைய மிரட்டுற? அதனால நீங்க பண்ற அலப்பறம் இருக்கே, எனக்கே முடியல. கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு புள்ளைய கூட சொல்லிட்டு இருக்க? நல்லா கேளுங்கப்பா, அம்மா எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டிட்டே இருக்கும். ஆறு புள்ளையே சொல்லுது. இந்தாங்க முதல்ல காப்பியை குடிங்க, ஆறிட போகுது. அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்படி முறப்பா பார்த்தா என்ன காப்பியை குடிங்க முத. அதனால புள்ளை இப்படிதான் மிரட்டி வச்சிருக்க போலுக்கு. எப்பா சாமி, நான் ஒண்ணுமே சொல்ல உன் பிள்ளைய. எனக்கு 2 சைடு தான் என்னைய பேசிட்டு இருக்கு. இருந்தாலும் நீ பண்றதானே சொல்லுதுங்க ரெண்டும். சரி விடுங்க, இப்போதைக்கு காப்பி குடிங்க, அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு வாமோது அப்புறம் பாத்துக்கிறேன். கோபப்படாம காப்பி குடிக்க மாப்ள. தாரா குட்டி, நீ காப்பி குடிச்சியடா? நான் காலையிலே குடிச்சேன்ப்பா, நீங்க குடிங்க. சரிம்மா. காப்பி நல்லா போட்டிருக்கியே. காப்பி எங்க அம்மா போட்டாங்க. அதானே பார்த்தேன், என்னடா இவ்வளவு அருமையா நீ போட்டுருக்க மாட்டியேன்னு நினைச்சேன். முத கப்ப கொடுங்க. துணி மேல எடுத்து வச்சியா இல்லையா? சட்டு போட்டு கிளம்பணும்ல. இருங்க, இப்பதானே வந்திருக்கீங்க, சாப்பிட வேணாமா? இது சாப்பிடுறதா? முத வீட்டுக்கு கிளம்பலாம். தாங்க மட்டன் சிக்கன் செஞ்சு வச்சிருக்கீல, அப்புறம் யார் சாப்பிடுறது? என்னப்பா நீங்க தான் எடுத்து சொல்லுங்க. பாருங்க உங்க மாப்பிள்ளை இப்பயே ஊருக்கு கிளம்புறேங்கிறாரு. உட்காருங்க மாப்பிள்ள, சாப்பிட ரெடி பண்ணிருப்பாங்க, சாப்பிட்டு கிளம்புங்க வீட்டுக்கு. சரி மாமா. பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருங்க, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. எனக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வேணும்பா. போன வருஷம் தானே எடுத்தோம், அப்புறம் எப்பயும் கேக்குற? பேகெல்லாம் கிழிஞ்சிருச்சுப்பா, புதுசா வாங்கி கொடுங்க. சரிம்மா, வாங்கி தரேன். ஆகாசு உனக்கு? எனக்கு லஞ்ச் பேக் மட்டும் போதும்பா, ஸ்கூல் பேக் எல்லாம் வேண்டாம். சரிப்பா. மாப்பிள்ள, ஸ்கூல் பேக் நம்ம கடையிலே இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் நல்லாவே இல்ல தாத்தா, போங்க. அப்பா புதுசா வாங்கி கொடுப்பாரு. மாமா கடையில இருக்கிறது புதுசுதாமா. அதெல்லாம் நல்லாவே இல்ல தாத்தா, போங்க. குடிக்கலன்னா வேண்டாம். என்னப்பா போற வழியில பேக்லாம் வாங்கிட்டு போயிடல? சரிம்மா, வாங்கிட்டு போலாம். ஐ ஜாலி, ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் எனக்கு தான். ஆகாஷ், பேக் வாங்கினதுக்கு அப்புறம் நீ வீட்ல அட முடிச்சுலாம் கேட்க கூடாது. நான்லாம் கேட்க மாட்டேன், போ. பாப்போம். அவர் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணுங்கறாமா, ரெடி ஆயிச்சாமா? நீதானே ரெடி பண்ண, இப்ப என்ன கேக்குற? பாரு மறந்துட்டேன். வீட்டுக்கார வந்த ஞாபகத்துல எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? போமா நீ வேற. சரி உப்பு காரம்லாம் பாத்தியா, கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு. சரிம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வா, அவர் வேற வீட்டுக்கு போடுங்கிறாரு. மாப்பிள்ள ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ளே எப்படி பறக்குறாரு? அவரை பத்தி தெரியாதா? எந்த இடத்துக்கு போனாலும் காலை சுடுதுன்னு ஊத்துன மாதிரி கிளம்பணும் பாரு.
கடை தான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, அடுத்துதான் நானு. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, போய் சாப்பாடு எடுத்து வச்சு நானே கிளம்பணும். இதெல்லாம் அம்மாட்ட அம்மா ஊருக்கு போகணுமாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டேன். இன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கார பார்த்தோன்னே போற குஷியில இருக்க. என்னம்மா சொல்லி ஞாபகப்படுத்தி விட்ட இப்படி? என்னம்மா பண்றது, அதுக்காக அழுதுட்டேவா இருக்க முடியும்? ஊருக்கு போகணுங்கிற வருத்தம் மனசுல இருக்கதான் செய்யுது. உங்ககிட்ட அழுதுட்டேவா இருக்க முடியும்? நீ வருத்தப்பட மாட்டியா? சரி பரவாயில்ல, நல்லபடியா ஊருக்கு போயிட்டு அடுத்த வாட்டி வா, சரியா? சரிம்மா. நீ டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா, அப்புறம் உங்க முன்னாடி எனக்கு திட்ட போறாருமா. சீக்கிரம் வாமா. சரிடி. சாப்பிடுங்க மாப்பிள்ள. போலா இங்க வாடி. என்னங்க? இந்த வீட்டு மாப்பிள்ள வந்திருக்கேன், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். என்ன தட்டுல போட்டிருக்கீங்க, ஏன் இலையில போட மாட்டீங்களா? என்னங்க இலையில போடணுமா? என்னத்த கேக்குறேன் நானு, இலையில தானே போட சொன்னேன். இலையெல்லாம் கிடைக்காதுங்க, நீங்க தட்டிலே சாப்பிடுங்க. நம்ம வீடு மாதிரி பக்கத்துல தோப்பலா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது, இங்க சாப்பிடுங்க. சரி அப்படியே இருந்தாலும் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? மாப்பிள்ள கதிருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இலைய அனுப்ப சொல்லி. என்ன மாமா இப்ப இலை அனுப்ப சொல்றீங்களா? ஆமா மாப்பிள்ள, ஒரு 5 நிமிஷம் இருங்க, இலை வந்துடும். அதெல்லாம் நீங்க முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிருக்கணும். மாப்பிள்ள வரையும் தெரியுதுல, இப்படியா தட்டிலே போடுவாங்க? பெரியவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க பார்த்து பேசுங்க, அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்பா கிட்ட பேசினா ஆயா குட்டி பேசினா என்னடி? ஏன் உங்க வீட்ல நீங்க தட்டுல தானே சாப்பிடுவீங்க, இலையில சாப்பிடுவீங்க? ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. உங்க வீட்ல தோப்புல அவ்வளவு இலை இருக்கு, அப்ப கூட இலையில சாப்பிட மாட்டீங்க. கீழே கொண்டு சாப்பிட்டா தொப்பை இடிக்கிட்டு தட்டுல தானே சாப்பிடுவீங்க. அப்புறம் இங்க மட்டும் எதுக்கு இலை கேக்குறீங்க? பேசாம வாயை முடிட்டு சாப்பிடுங்க. அம்மா இது கூட ஏதாவது பேசி கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. நீங்க வரணும்னு சொல்லி தானே உங்களுக்கு இவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்கு, இப்ப என்ன இந்த கூட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் நீ வாய் மூடுறி. உங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க இலையில சாப்பாடு போட மாட்டோமா? ஆமா, உங்க அம்மா அப்படியே இலையில சாப்பாடு போடுறதா கிழிச்சாங்க. என்னடி என்ன? மாடி அமலா கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பதான் பேசுறாருனா நீங்க கூட கூட பேசிட்டு இருக்க. இல்லம்மா இவர் பாரு எப்படி பேசிட்டு இருக்காருன்னு, அதுதான் எனக்கு கோவம் வருது. தட்டுல சாப்பாடு போன மாதிரி சொல்லிருக்கணுமா இல்லையா? இப்ப வந்து சொல்லி காமிக்கிறாரு. சரி விடுமா, மாப்பிள்ள நம்ம இலையில போடுவோம்னு ஆசையில சொல்லிருக்காரு. இல்லப்பா இவர் வேணும்னே நம்மள வம்பளுக்குறாரு. வீட்டுக்கு வந்தப்ப நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, இப்ப பாத்தீங்களா வேணும்னே வம்பளுக்குறாரு. உங்க அம்மா அதை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்பெல்லாம் பேசுறாரு. எங்க அம்மா ஒன்னும் சொல்லல, யாரும் சொல்லல, நீங்க அது பேசாத. அப்புறம் எப்படி நினைக்கிறது நானே? அப்பளைக்கு இலையில வேணுமா, தட்டுல வைக்க கூடாதான் இப்பெல்லாம் சொல்றீங்களே. உங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்பா வந்தப்ப இலையில போடுறீங்க, தட்டுல தானே போடுறீங்க. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? சரி வாய முடி தானே இருந்தேன், நீங்க மட்டும் இதை கேக்குறீங்க. உங்களுக்காக தானே ஆசையா மட்டன் சிக்கன் எல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கோம். நீங்க வருவீங்கன்னு அப்பாவே சொன்னாரு, நானே வேணான்னு சொன்னேன். வெளியெல்லாம் எடுக்க வேணாம், வந்து 20 நாளா உங்களுக்கு செலவு தான் நான் வைக்கிறேன். மீன் வீட்லயே வாரத்துக்கு 3 நாள் எடுப்பாங்க கறி மீன், ஏன் செலவு உங்களுக்கு? அப்பா தான் கேட்கவே இல்லை, அப்பளே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வராரு. பரவாயில்லமா சாப்பிட்டு போடுன்னு எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா என்னன்னா குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அத அம்மா ஆத்தா நான் எது குறையும் சொல்லலப்பா, பேசாம நான் சாப்பிட்டுக்கிறேன். புரியுதுல? அப்ப வாயை முடிட்டு சாப்பிடுங்கம்மா. என்னம்மா இப்பெல்லாம் பேசுற? பா நீ கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, இப்படி பேசினா அந்த மனுஷன் ஒழுங்கா இருப்பாரு, இல்லன்னா அவ்வளவுதான். அப்பல பாப்பா ஏதோ பேசினாலும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த தடவை தட்டுல சாப்பிடுங்க, அடுத்த வாட்டி வேணா உங்களுக்கு இலையில பரிமாறிடலாம். அடுத்த வாட்டி நான் எங்க வர போறேன், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு. நானும் போனா போது பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன எங்க அப்பா எவ்வளவு தன்மையா பேசிட்டு இருக்காரு. இங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன இந்த வீட்டுக்கு வர மாட்டீங்களா? சொல்லி காமிக்கிறீங்க. அம்மாடி அமலா நீ கொஞ்சம் அமைதியா இருமா, சாப்பிட நேரத்துல சண்டை வேணாம் விடுமா. கொஞ்சம் உள்ளார போ, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா நான் உள்ளார போக மாட்டேன், மட்டும் உள்ளார போனேன் மேற்கொண்டு ஏதாவது பேசி உங்களுக்கு கஷ்டப்படுத்துவாரு. மனசனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு டைம் நல்லா பேசுவார், இழுக்க இழுக்க ஒவ்வொரு டைம் மூஞ்சி லட்சாவில பேசிடுவாரு. சரி விடுமா, இப்ப எதுக்கு சாப்பிட்ட டைம்ல எல்லாம் பேச வேணாம், போ உள்ளார. நீ உள்ளார போமா, நான் பாத்துக்கிறேன். நான் போக மாட்டேன்னா போக மாட்டேமா, நீ சும்மா நிறு. உங்களுக்கு நேரம் அமைதியா இருந்தவர் இப்ப மட்டும் எது குறை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்ற நீ? தட்டுல நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டுக்கிறேன் விடு. கடைக்கு போகணும் நீங்க இங்க உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, தட்டுல போறோம் இலையில போறோன்ட்டு. ஐயா ஆத்தா நான் எதுவுமே சொல்லலப்பா, நான் சாப்பிட்டுட்டே கிளம்பிடுறேன். கிளம்புறீங்களா? நாங்களும் தான் கூட வரோம். அதான் தெரியுமே. நீங்க சாப்பிடுங்கப்பா, மனுஷன் ஏதாவது பேசிட்டு போறாரு, அவருக்கு என்ன வேலை? சரிம்மா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா பார்த்து போயிட்டு வா, மாப்பிள்ள கூட எதுவும் சண்டை போடாத சரியா? வீட்டுக்கு போய் மாப்பிள்ள கூட சண்டை போடாத என்னம்மா? சரிம்மா. பா நான் வரேன்ப்பா, உடம்ப பாத்துக்கோங்க, இந்த வாட்டி லீவுக்கு வரேன்ப்பா. சரிம்ா போயிட்டு வா. தாத்தா போயிட்டு வரேன். பாய் தாத்தா. 2 பேர்த்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். வீட்டுக்கு போற அலுவலமா போகணும் என்ன சரியா? சரிமாச்சி. குட்டி அன்னைக்கு நீ சண்டை போடக்கூடாது, கும்பலுக்க கூடாது என்ன சரியா? சரிமாச்சி. பேராண்டி ஆகாசு நீ நல்லா படிக்கணும், பெரிய பிள்ளை ஆயிட்ட என்ன? சரிமாச்சி. போயிட்டு வரேன்னு அம்மா பாட்ட சொல்லிட்டு வாங்க. நான் ஏண்டி சொல்லணும்? இப்போ ஒழுங்கு மரியாதையே சொல்றியா இல்லையாமா? ரோட்ல சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் பாத்துக்கோ. அம்மா தாயே இருமா சொல்லிட்டே வந்துறேன். அத்தை மாமா போயிட்டு வரேன் நானும். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அத்தையும் மாமாவையும் கேட்டதா சொல்லுங்க. மாப்பிள்ள எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க, சண்டை போட வேணாம். யோ என்னையா ஓய் சரி மாமான்னு சொல்லு. சரி மாமா. அம்மா உடம்ப பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுமா. சரி அம்மலா நீ உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா நான் வரேம்மா. வரேன்ப்பா. போயிட்டு வாமா, பார்த்து போயிட்டு வாடா. முன்னாடி இங்க நீலக்கணி வச்சிட்டு இருக்க, பேசாம வீட்டுக்கு வா. அம்மா வாமா போலாம். அழுவாம போமா. வரேம்மா வரேன்ப்பா. 2 பேரும் உடம்ப பாத்துக்கோங்க. என்ன லட்சுமி நீ அழுதுட்டு இருக்க? இல்லங்க மக போறத நினைச்சு எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. விடு லட்சுமி பாத்துக்கலாம், ஒரு அடுத்த வாரம் லீவுக்கு வருவால, அப்புறம் என்ன? சரி அழுவாதவா உள்ளார போலாம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. யாருக்குதான் கஷ்டம் இல்ல,
நான் அழுகுறேனா இல்ல மனசார அழுதுட்டு இருக்கேன் பொண்ணு ஊருக்கு போயிட்டான்ட்டு என்ன பண்றது இனிமே வீடு விரிச்சோடி போயிடும் யாரும் இருக்க மாட்டாங்க நீ நானும் மட்டும்தான் ஆமாங்க அமலா அழுவாத லட்சுமி அவ பாதி தூரம் போயிருப்பா விடு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நேரில் போய் பார்த்துட்டு வா என்ன சரியா சரிங்க ஏன் மாணிக்கம் சொல்லுங்க மேடம் அதெல்லாம் கடையில தான் சரியா வீட்டுல கிடையாது அப்படியா சரி புருஷங்காரங்க நிக்கிறேன் அப்படியே நீ ஒய்யாரமா உட்காந்துருக்க கீழே இறங்கடி யோ என்ன இடத்த விட்டா மரத்தை பிடிக்கிறேன் ஆவும் கடையிலையாவது மேடம்னு கூப்பிடாரு சரி வீட்லயாவது புஷ்பான்னு கூப்பிடலான்னு பார்த்தா வீட்லயாவது புஷ்பான்னு கூப்பிடுன்னு பார்த்தா என்ன ஓவரா மிரட்டுற மட்டும் கடைப்பைய முன்னாடி நீ மிரட்டலையா யோய் வாயா போயான்னு சொல்லலையா அது எனக்கு பழகிருச்சு அப்பையிலேருந்து அதனால அப்படி கூப்பிடுறேன் எனக்கு பழகிருச்சுன்னா நீ கூப்பிடலாமா நான் மட்டும் அப்படி கூப்பிடக்கூடாதா வீட்டில் ஓ முன்னாடி தான் சொல்றேன் ஆனா நீ கடையில் எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி பேசுறியே எனக்கு எப்படி இருக்கும் ஏயா சோத்துக்கு நீ உப்பு போட தான் சாப்பிட்றியா அதை நான் கேட்கணும்டி நீ தானே எல்லாமே சமைச்சு போடுற நாளைக்கு உன் சாப்பாடுல எதுவுமே உப்பு போடாமே தரேன் சாப்பிட்டுக்கிறியா நீ போடுற சாப்பாடே அப்படிதானடி இருக்கு என்னது இல்ல நீ செய்யற சாப்பாடு எல்லாமே அமிர்தமா சூப்பரா இருக்குன்னு சொன்னேன்